நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவன். ஒரு நாளைக்கு சாதாரணமாக எங்களுக்கு ஓபிக்கு 200 பேஷண்ட் வரும், ஞாயிற்றுக்கிழமை தவிர. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொல்லி வச்ச மாதிரி போன ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பேஷண்ட்டே வரல. 200 பேஷண்ட் வர வேண்டிய இடத்துல 10-15 மேனேஜ்மெண்ட்டில் போட்டு குடையிறான். ஏன் வரல பேஷண்ட்? அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஏன் வரல? கேளு கேளு கேளு. அப்புறம் நானே ஃபோன் பண்ணேன் பேஷண்ட்டுக்கு. சார் 3 மாதம் ஆயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு, ஏன் சார் வரல? என்ன? ஏப்ரல் 18 எலெக்ஷன் சார், அதனால தான் அப்படின்னா. இல்லை சார், அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு 3ஆம் தேதி தானே, 18 தானே எலெக்ஷன். நான் அப்புறம் கேட்டேன், நீங்கள் வேட்பாளராங்க? என்ன? இல்லை இல்லை. அப்போ ஓட்டு தானே போட போகிற, 18 தானே? என்ன? நீ சும்மா இருப்பா, இன்னும் யாரும் வரல, இனிமேல் தான் வருவாங்களாம். 4-5 பேர் வரணும். வேலூர்லேருந்தும் பேஷண்டாக தான் சொல்லிச்சு என்கிட்ட. 4-5 பேர் வரணும். இங்கே வாங்கிட்டு அங்கே வரேன், எப்படி இருந்தாலும் அங்கே வந்தால் பிடிங்க தானே போகிறீங்கண்ணா. சரி சேர்த்து வச்சுன்னு வான்னு விட்டுட்டேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போய் ஒரு நிருபர்லாம் பார்த்துருக்காங்க. உங்கள் நடிப்பு அபாரமானது, அற்புதமானது, உங்களுக்கு செவாலியர் விருது கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்னு. அடப்பாங்கய்யா, என்னை விட ஒரு மாபெரும் நடிகன் இருக்கிறான், அது எங்கள் ஏரியாவில் இருக்கிறான், யார் அது அப்படின்னு இருக்கார். என் பேரில் ஒருத்தன் ஓட்டு போட்டு வந்துட்டான். தேர்தல் காலம் இது. ஓட்டு போடுற எண்ணிக்கையே சமூக ஊடகங்கள் வந்த பிறகு தானே அதிகரிச்சு. எல்லாம் கூட்டம் கூட்டமா கிளம்பி ஓட்டு போட போறாங்க. ஏன் தெரியுமா? மை பூசின அந்த விரல போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடணுங்கிறதுக்காகவே ஓட்டு போடுறாங்க. அப்படி மறைமுகமாவது சமூக ஊடகங்கள் நமக்கு நன்மைகளை தானே செய்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு மாணவன்கிட்ட கேட்டேன், என்னோட மாணவன்கிட்ட, பறக்கும் படையினா என்னடா சார்? எக்ஸாம் வந்தா பிட்ட பிடிக்கும் சார், எலெக்ஷன் வந்தா துட்ட பிடிக்கும் சார் அப்படின்னா. அது 5 வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான்.